பிக் பாஸ் சீசன் 7ஓட டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு ஆரம்பிச்சிடுச்சு. நார்மல் டாஸ்க்லேயே இது ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு இருக்குங்க. டிக்கெட் டு ஃபினாலேக்கு சொல்லவா வேணும்? யாருக்கு கதி கலங்குதோ இல்லையோ, பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கு ஒரு பக்கம் திக்குன்னு தான் இருக்குது. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வாரம் பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலேங்கிறதுனால ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சைடாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பூர்ணிமா, மாயா, அர்ச்சனா எல்லோரும் நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் விஷ்ணுவும் தினேஷும் சேர்ந்துக்கிட்டு அவங்க ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறாங்க. அவங்க நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே மார்னிங் சமைச்சிட்டு இருக்கும்போது ரவீனா கொஞ்சம் குட்டையை கிளப்பி விடுறாங்க. விசித்ராம்மா வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டோம், நீங்கள் யாரும் வெங்காயம் கட் பண்ணாதீங்க, அவங்க சும்மா அங்கே பேசிகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசித்ராவையும் கூப்பிட்டு நீங்கள் வெங்காயம் கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கு விசித்ரா, நான் காலையிலேருந்து இன்னும் குளிக்கலை, ஃபுல்லாக பாத்ரூம் ஃபில் ஆகிட்டே இருக்குது, அதனால் நான் குளிச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் பிக் பாஸ் எல்லாரையும் லிவிங் ஏரியாவுக்கு கூப்பிட்டு உங்கள் எல்லாரும் எந்திச்சு நில்லுங்க, கிளாப் பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் ஸ்டாண்டிங் ஓவேஷன், இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏற்கனவே டிக்கெட் டு ஃபினாலேக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் மாயா, நிக்சன், தினேஷ் இவங்க எல்லாரும் வச்சுருக்காங்க. இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் உட்காந்துருக்காங்க. டிக்கெட் டு ஃபினாலே மொதல் டாஸ்க்கு அர்ச்சனா ரீட் பண்ணுறாங்க. என்னென்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு வித்தியாசமான கலரில் பிரிக்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கு உள்ளே ஒரு கோல்டன் கலர் ரேபிட் இருக்கும். அவங்கவுங்க பிரிக்ஸை வச்சு அந்த ரேபிட்டை சுற்றி ஒரு பெரிய டென்ட் மாதிரி கட்டி வச்சிடணும். இப்போது அவர் முயல்னு சொன்ன உடனே ஒரு 3 பேரோட கார்டை அர்ச்சனா, விஜய் இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுப்பாங்க. அந்த 3 பேர் தான் கேம் விளையாடணும். ஆப்போசிட்டில் உள்ளவங்க யாரோட பிரிக்ஸ்னாலும் குலைச்சி அந்த முயலை அவங்க எடுத்துக்கணும். யார்கிட்ட அதிகமாக முயல் இருக்கோ அவங்க தான் வின்னு. அதே மாதிரி அந்த 1 நிமிஷம் தான் டைமு. அந்த நிமிஷத்துக்குள்ளே அவங்க உள்ளே வரல அப்படின்னா அவங்க கேமில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் ஆயிடுவாங்க. இதுதான் கேம்ஸோட ரூல்ஸ். இதெல்லாம் வாசித்ததுக்கப்புறம் அவங்கவுங்களோட இடத்துல நிற்கிறாங்க. அப்புறம் பிக் பாஸ் முயல் அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாருமே ஓடி அந்த முயலை சுற்றி அவங்கவுங்களுக்குன்னு இருக்கிற அந்த கலர் பிரிக்ஸை வச்சு ஒரு கூடார மாதிரி கெட்டிடுறாங்க. கெட்டினதுக்கப்புறம் பஸர் அடித்து முடிஞ்ச உடனே எல்லோரும் அவங்கவுங்க பிளேஸில் நின்றாங்க. இப்போ மறுபடி பிக் பாஸ் முயல் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அர்ச்சனாவும் விஜயும் சேர்ந்து அந்த கார்டு, அவங்க நிறைய கையில் கார்டு வச்சுருக்காங்க, அந்த கார்டில் இருந்து ஒரு 3 கார்டை செலக்ட் பண்ணுறாங்க. முதல்ல வந்திருக்கிற கார்டு யாருக்கு அப்படின்னா விஷ்ணு, மாயா, நிக்சன் இவங்க 3 பேருக்கும் தான் அந்த கார்டு வந்திருக்கு. ஸோ அவங்க 3 பேருமே அவங்க யார் யாரை டார்கெட் பண்ணுறாங்களோ அப்படி அவங்க அந்த கலர் பிரிக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து அந்த நடுஸில் இருக்கிற அந்த ஸ்கொயர் பாக்ஸில் போட்டுகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் மாயா ரொம்பவே என்ன சொல்ல, ஒரு சிங்கப்பெண் மாதிரி இருந்தாங்க. நிறைய பாய்ஸாயே 3 பிரிக்ஸ் 4 பிரிக்ஸ் தூக்கும்போது மாயா நிறையா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பிரிக்ஸ் ஆச்சும் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே அந்த அந்த முயலை சுற்றி இருக்கிற அந்த கோட்டையை அவங்க தகர்த்துட்டாங்கன்னே சொல்லலாம். கொஞ்சோடு மிச்சம் இருக்கும்போது அந்த 1 நிமிஷம் முடிஞ்சிருது. அப்புறம் எல்லோரும் அவங்களோட பிளேஸில் நின்றுட்டாங்க. இப்போது அடுத்து அனௌன்ஸ்மெண்ட் வருது. மறுபடியும் முயல் அப்படின்னு சொன்ன உடனேயே மறுபடியும் 3 கார்டு எடுக்கிறாங்க. அந்த 3 கார்டில் யாரோட நேம் வந்துச்சுன்னா பூர்ணிமா, நிக்சன், விசித்ரா இவங்க 3 பேரும் அடுத்த ரவுண்டுக்கு விளாட போகிறாங்க. இவங்க 3 பேரும் அதே மாதிரி மிஞ்சி போன அந்த பிரிக்ஸ் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட ஆட்டமும் முடியுது. இப்போ யாருமே முயல் எடுக்கலை. எல்லாருமே அவங்கவுங்களோட பிரிக்ஸ்லேருந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்காங்க. இந்த கேம்லேருந்து ரவீனா ஆல்ரெடி வெளியில் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களோட முயலை எடுத்துட்டாங்கங்கிறதுனால. இதுக்கப்புறம் எல்லாருமே கூடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போது பூர்ணிமா கிட்ட ஒரு முயல் இருக்குது, ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க. அவங்கள எப்படியாச்சும் கேம்லேருந்து வெளியில் அனுப்பணும்னு சொல்லிட்டு விஷ்ணு, தினேஷ் அவங்க எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பூர்ணிமா மாயா கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க, எல்லாரோட டார்கெட்டுமே இப்போ நானாக தான் இருப்பேன். ஏன்னா என்கிட்ட ஒரு முயலும் இருக்குது, ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே என்ன தான் கார்னர் பண்ணுவாங்கன்னு சொல்லிகிட்ருக்காங்க. மணி சொல்கிறாங்க, எதுக்காக அவங்க ரவீனாவை டார்கெட் பண்ணாங்க, அவங்க என்ன தான் டார்கெட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினச்சேன். எதுக்காக ரவீனா அவள் என்ன பண்ணா, அவளை ஏன் டார்கெட் பண்ணி அவளை ஏன் கேம்லேருந்து வெளியில் அனுப்பணும்னு
பண்ணணும்னு சொல்லி அவங்க அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு விஷ்ணு சொல்கிறாங்க, பூர்ணிமா வந்து ரொம்ப கன்னிங் ஃபெல்லோ, அவள் வந்து இப்போ புதுசாக ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறா, நான் சப்போஸ் நான் ஜெயிச்சேன்னா என்னோட அந்த 50 லட்சத்தையுமே நான் உனக்கே தந்துடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் வந்து நான் வந்து இப்போ வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் ஒரு 1000 ரூபா தாயேன்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணி கேட்டேன்னா, நான் ஐ வில் கால் யூ லேட்டர்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவா. இவன் 1000 ரூபா தரப்போறலான்னு சொல்லி கிண்டல் பண்ணி 2 பேரும் பேசி சிரிச்சிட்ருக்குறாங்க. விஜய் வந்து மாயா கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க, உன்னோட பிரிக்ஸ் வந்து எடுக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டம் போலுக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்கா போலுக்குன்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, ஆக்சுவலாக என்னோடது தான் ரொம்பவே ஈஸி, ஏன்னா வந்து நான் வந்து சிங்கிள் லேயர் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் என்னோடது எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. இந்த தினேஷ் வந்து ஊடையில் வந்து நானும் ரவுடி தான் வடிவேலு சொல்கிற மாதிரி, நானும் கேமில் இருக்கேன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது லொடன்னு பேசிக்கிட்டே கடுப்பை கிளப்பிக்கிட்டு இருந்தார். ஓகே, இப்போ அடுத்து மறுபடியும் செட் ஆரம்பித்தாச்சு. இப்போ கேமில் விளையாட போகிறது யார் அப்படின்னா விசித்ரா, பூர்ணிமா, தினேஷ், இவங்க 3 பேர் விளையாட போகிறாங்க. ஏற்கனவே வந்து பாதி எடுத்த நிலையிலேயே பிரிக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை கண்டினியூ பண்ணி அப்படியே எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. பூர்ணிமாவும் விசித்ராவும் ஃபஸ்ட்டு வந்து ஒரே இதில் வந்து எடுக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பூர்ணிமா வந்து போய் வேறு பிரிக்ஸை போய் எடுக்க போயிட்டாங்க. ஸோ விசித்ரா மட்டும்தான் வந்து இந்த முயலுக்கு உண்டான அந்த பிரிக்ஸை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எடுத்து முடிச்சுட்டு கரெக்டாக வர்ற நேரமாக பார்த்து கடைசியில் வந்து டைம் முடிஞ்சிருது. ஆனால் அவங்க கையில் வந்து முயல் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த முயல் வந்து அவங்களுக்கு சொந்தம் இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதனால வந்து பிக் பாஸ் கிட்டே போனாங்க. பிக் பாஸ் வந்து முயல் வந்து அவங்க எடுத்த இடத்துலையே தூக்கி வச்சிடணும், அது அவங்களுக்குள்ளது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து விசித்ரா வந்து கேம்லேருந்தே எலிமினேட்டும் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு முயலும் கிடைக்காம போச்சு. இது வரைக்கும் இருந்த விளையாட்டு ரொம்பவே வந்து நேர்மையாகவும் போச்சு. ஜென்யூனாக எல்லாருமே விளையாண்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் வந்து இந்த விளையாட்டோட அந்த ரூல்ஸே வந்து மாற்றின மாதிரி ரொம்பவே வந்து விஷ்ணு வந்து ரொம்ப மோசமான முறையில் விளையாண்டாங்கன்னே சொல்லலாம். எனக்கு பார்த்துட்ருக்கோன்னு நமக்கே வந்து காரி துப்பணும் போல் இருந்துச்சு. அதை தான் வந்து ஆக்சுவலாக வந்து பூர்ணிமாவும் பண்ணாங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்த செட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த செட்டில் வந்து பூர்ணிமா, விஷ்ணு, மணி இவங்க 3 பேரும் விளையாட போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க 3 பேரும் வந்து அவங்கவுங்க இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து விஷ்ணு வந்து பூர்ணிமா எடுக்கிற பிரிக்ஸை வேணுக்குன்னே தூக்கி போட்டார். அப்புறம் காலை வச்சு தள்ளி விட்டார். அந்த பொண்ணு பூர்ணிமா வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு எல்லா பிரிக்ஸையுமே வந்து 10 5 அப்படி தூக்கிட்டு வந்தாங்க. ஆனால் வந்து அவங்க எல்லா பிரிக்ஸையும் எடுத்து இங்கே போட்டதுக்கப்புறம் விஷ்ணு வந்து கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் அவங்க எடுத்த பிரிக்ஸை வந்து எடுத்துட்டாங்க. இதை வந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பொம்பளை பிள்ளை உனக்கு கல்லை கூட தூக்குறதுக்கு உனக்கு வைக்கலையா, ஒரு பொம்பளை பிள்ளை தூக்கின அந்த கல்லை வந்து எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நீ அதை போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. இதில் இந்த தினேஷ் வேறு உடைக்கில் வேறு அங்கே இருந்துக்கிட்ட அந்த ரோஸ் கலர் தூக்குங்கன்னு சொல்லி பூர்ணிமாவோட பிரிக்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதனால கொஞ்சம் அர்ச்சனா வந்து கொஞ்சம் கடுப்பானாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து வெளியில் வச்சு எதுவுமே பேசக்கூடாது, இது வந்து குரூப்பிசம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இருந்துட்டு போட்டும், வச்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து கடுப்பை கலப்புன மாதிரி பேசிக்கிட்டே இருந்தார். ஆக மொத்தம் இவ்வளவு நேரம் விளையாட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து எப்போ விஷ்ணு உள்ளே இறங்கினாரோ அப்போ வந்து கேம் வந்து ரொம்ப மட்டமாக போச்சு. இதனால வந்து ரொம்ப கடுப்பான பூர்ணிமா வந்து அவங்க எடுத்த முயலை கூட வந்து தூக்கி விஷ்ணு காரி துப்பிட்டு மணிக்கிட்ட தூக்கி கொடுத்துட்டாங்க. அதையும் வெக்கம் இல்லாமல் வாங்கி தன்னோட இடுப்பில் தூக்கி சொருவிக்கிட்டாரு இந்த விஷ்ணு. ஆக மொத்தம் வந்து விஷ்ணு தான் வந்து கேம் வந்து 3 பாயிண்டில் வின் பண்ணிட்டாருன்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ லீடிங்கில் இருக்கிறது வந்து விஷ்ணு தான். 2வது இடத்துல வந்து மணி, அவங்களுக்கு வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாயாவுக்கு வந்து 1 பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஏற்கனவே வந்து தினேஷ் கிட்ட, பூர்ணிமா கிட்ட, நிக்சன் கிட்ட ஒவ்வொரு பாயிண்ட் இருந்துச்சு. இப்போ லீடிங்கில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான் 3 பாயிண்ட் வச்சுருக்குறாங்க. இது வரைக்கும் வந்து அவங்க வந்து ரொம்பவே நல்லா விளாண்டுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த டிக்கெட் டு ஃபினாலேயில் அவங்க விளையாண்டது வந்து ரொம்பவே மோசமான ஒரு இதாக இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? யார் வந்து இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நன்றி.